ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் அடிகனமான பாத்திரம் ஒரு கடாயை வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதுமே சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சீரகம் வந்து இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ரொம்ப டேஸ்ட்டும் மணமாகவும் இருக்கும். சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, அதோடு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நான் இதுக்கு ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தக்காளி போட்டு செய்யலாம், தக்காளி போடாமல் செய்யலாம். ஆனால் இப்போ நான் செய்ய போகிற இந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம தக்காளி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியை கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கி விடுவோம். ஒரு பக்கம் நம்ம உருளைக்கிழங்கு நல்லா நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தான் நான் வேக வச்சுருக்கேன். வேக வச்சு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணி செய்கிறப்ப அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நான் இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு சேர்த்து செய்கிறப்போ உருளைக்கிழங்கு வந்து வாய்வு தொல்லை இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால தான் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, இதை சேர்த்துட்டு நல்லா நான் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கிறேன். தேவைப்படுறவங்க புதினா கூட கொஞ்சம் சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நான் இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த உருளைக்கிழங்குக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே அடுப்பு சிம்மிலே வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறோம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, இதில் நான் போட்டிருக்க மசாலாலாம் நல்லா வெந்து வர்றதுக்காக இதுக்கு தேவையான ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், இது நல்லா இதில் இருக்கிற எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுடணும். பரட்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் நம்ம உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு வெந்திருக்கோ அதுக்கு ஏற்றாப்பில் ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் சிம்மிலே வச்சு மூடிட்டோம்னா நம்ம இதில் இருக்க காரெல்லாம் நல்லா அதில் சேர்ந்து வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில், லாஸ்ட் ஸ்டேஜில் கொத்தமல்லி கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கிறோம். நம்ம சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு கூட இதை சேர்த்து சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.